ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்ஜே ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு மாவு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ராகி மாவு, அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தண்ணீர் கொஞ்சம் லைட்டாக விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் ராகி புட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு பாத்திரத்தில் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தை 3/4 வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மேலே வந்து நல்லா கரெக்டாக போட்டு மூடி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது அலுமினியம் பாத்திரம்னால நமக்கு டக்குன்னு சுற்றும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ராகி புட்டு மாவு போடுறதுக்கு நம்ம வந்து இங்கே காடா துணி மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பியூரான காட்டன் கிளாத் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை இந்த காடா துணி இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாத்தை வந்து நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லும் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டு தென் ஏதோ கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இருந்தால் நல்லா உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ராகி புட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது கரெக்டாக உள்ளே போய் செட்டில் டவுன் ஆகாது. ஸோ ஸ்பூனோ இல்லை கையோ வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தாங்க ராகி புட்டு மாவு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலேயும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த புட்டு மாவு பாத்திரத்துலேயும் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இட்லி பாத்திரத்தை பண்ணியிருக்கேன், அது நல்லா அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து இந்த புட்டு மாவு பாத்திரத்தை ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை அவுட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூடி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ராகி புட்டு மாவு வந்து நியர்லி ஒரு 15 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். ஒரு நெக்ஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி நல்லா வெளியே வருது. அளவுதாங்க ராகி புட்டு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மூடியை பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து அலுமினியம் பாத்திரம், டக்குன்னு நமக்கு சுற்றும். ஸோ எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க. ஸோ இதை வந்து நம்மளோட பிளேட்டுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கம்மியான குவான்டிட்டி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை நம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ராகி புட்டு மாவு நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம கிட்டே இருக்கிற அந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, பேச்சம்பழம், திராட்சை, அண்ட் தென் தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காவையும் அதில் ஆட் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான முறையில் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே ஒயிட் சுகரை நான் இப்போ எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் டேஸ்டியான எம்மியான ராகி புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபியில் உங்களை மீட் ஆன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.